இப்படியாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும். நல்ல பிதாவே, இந்த காலைவேளையினுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இப்படி வார்த்தையின் மூலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் எங்களையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பாவ சூழ்நிலைகள் நடுவில் எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள் மத்தியில் ஆண்டவரே இனி மேலும் எங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவான காரியங்கள் நடைபெறத்தக்கதாக நீர் எங்களை இந்த காலைவேளையில் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. என்னமோ ஒரு பாட்டு நீங்க பாடுதீங்க. ஈஸ்வருக்கு எங்கள் மச்சான் வாங்கி கொடுத்த சேலையை கட்டியிருக்கேன். என்ன செய்ய, உட்கார முடியல, எழும்ப முடியல, ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன எப்படி இருந்தாலும் இந்த காலை வேளையில் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஒரு அழிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட, நீ உன் வாழ்க்கையில் அனுபவிப்பதை விட மேன்மையானவைகளை மேலானவைகளை உனக்கு செய்யும்படி உன் தேவன் உன் மீது தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த காலைவேளையிலே உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துவிக்க அவர் விரும்புகிறார். இங்கே பாருங்கள், இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஏற்கனவே அவர் தம்முடைய வார்த்தையின்படி சொல்லியிருக்கிறார். சொன்ன வார்த்தையின்படி அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். வாசியுங்கள், 9ஆம் வசனத்தை வாசிங்க. 16:9 வாசிங்க. முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம் ஆனார். அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, பிதாவின் கைகளில் ஆவியை ஒப்பு கொடுத்த இயேசு, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இயேசு இப்பொழுது என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அப்போ இந்த பண்டிகை அல்லது இந்த உயிர்த்தெழுந்த திருநாள், இயேசு உயிரோடு எழுந்த இந்த நாளை நீங்களும் நானும் ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இந்த நாள் சந்தேகத்தை போக்குகிற ஒரு நாள். அது என்ன சந்தேகத்தை போக்குகிறது? மரணம் மனித வாழ்வின் முடிவு அல்ல. மரணம் மனித வாழ்வின் முடிவு அல்ல. அப்படியானால் இந்த மரணம் மறுவாழ்வின் துவக்கமாக இருக்கிறது. மறுவாழ்வின் துவக்கமாக இருக்கிறது. மரணம் என்பது ஒரு அறையை பிரிக்கக்கூடிய திரைச்சீலை.
அப்ப இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆராதிக்க வந்திருக்கிற இந்த வேளையில, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த வேளையில, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசத்தக்கதாக இந்த மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னபடி அவர் என்ன செய்தார்? உயிர்த்து எழுந்தார். பாருங்கள், அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். இயேசு என்ன செஞ்சார்? காலை அதிகாலையிலே இயேசு என்ன செய்தார்? எழுந்து இருந்தார். அப்ப முதலாவது காரியம் என்ன? Death is not the end of the life. மரணம் என்பது மனித வாழ்க்கையின் முடிவு அல்ல. நிறைய நேரம் நீங்களும் நானும் தவறான ஒரு கருத்தில் இருக்கிறோம். மரணம் என்பது என்ன, அதை குறித்து ஏன் இப்போ சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு அல்லது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணம் அடைந்த பின்பு, இயற்கையாக மரணம் அடைந்த பின்பு, தன்னுடைய வாழ்க்கையில அந்த மனிதனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அந்த மனிதனுடைய சரீரமானது மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த சரீரமானது இந்த உலகத்தில் விதைக்கப்படுகிறது, மனிதர்களின் பார்வையில் புதைக்கப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் மரணத்தை குறித்த பார்வையை மறுபரிசீலனை இந்த காலை வேளையில பண்ணி ஆக வேண்டும். அப்ப அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட உடலோடு அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே, அது மண்ணாக இருக்கிறபடியினால, அது இந்த மரணத்தின் மூலமாக மறு உலகை அடைவதற்கான வாசலாக, வழியாக இருப்பதினால் மரணம் ஒரு திரைச்சீலை. அப்ப இந்த திரைச்சீலை மனிதர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அநேகர் நம்பிக்கையோடோ நம்பிக்கை அற்ற நிலைமையிலோ மரணத்தை விரும்புகிறார்கள். ஏனென்றால் மனிதர்கள் அனைவரும் ஒரு கற்பனையில் எப்பொழுதும் திட்டமாக இருக்கிறார்கள். அது என்ன? மரணம் என்பது வேதனையின் முடிவு, மரணம் என்பது போராட்டத்தின் முடிவு, மரணம் என்பது எல்லாவற்றிற்கும் முடிவு. ஆனால் இது மிக தவறான முடிவு. மரணம் என்பது எல்லாவற்றிற்குமான ஆரம்பம். வேதம் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளாக விதைக்கிறது. அதனால தான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன், we have a 5 solas. கிறிஸ்து மட்டுமே, வேதம் மட்டுமே, மகிமை மட்டுமே, ஜபம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, 5 மட்டுமே. அதில் முதல் மட்டுமே வேதம் மட்டுமே. சோலா ஸ்கிரிப்சரிகா, அது ஜெர்மன் பதம். இந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்றேன்னா, வேதம் மட்டுமே நான் விசுவாசிக்க கூடியது, வேறு எதையும் நான் விசுவாசிப்பதில்லை. மனிதனுடைய பாரம்பரியங்கள், கற்பனைகள், எலும்புகள், தோர்கள், பிறந்த இறந்த இடங்கள், கல்லறைகள், வழிபாட்டு தலங்கள் அல்லது நினைவிடங்கள் என்னை ரட்சிக்காது, என்னை ரட்சிக்காது, என்னை விடுவிக்காது, என் மீது வல்லமை செலுத்த அதிகாரம் கிடையாது. அப்ப என்ன? இயேசு மாத்திரமே. ஏன்? அவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற காரியம், மகனே மகளே, நீ அற்ப பலவீனங்களுக்காக, தற்காலிக சிக்ஷைகளுக்காக, சில பல போராட்டத்தினால் நீ சீர்படுவதற்காக உன்னை சிலுவையை சுமக்க நான் அனுமதிக்கும் பொழுது நீ எதற்காக, ஏன், யாரால் முறுமுறுக்கிறாய்? முறுமுறுத்து என்ன சொல்றோம்? செத்துடுறேன். செத்துட்டா என்ன நடக்கும்? மன திரும்புதல் இருக்காது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கிருபை கிடையாது, ஆவியானவருடைய செயல்பாடு கிடையாது, உனக்காக ஜெபிக்க முடியாது. நீயே சிந்தனை பண்ணினாலும் உனக்கே அந்த வேளையில உணர்வு இருக்கும், சரீரம் இருக்காது. வேதனையை உணர முடியும், மகிழ்ச்சியை உணர முடியும். அப்ப என்ன நடக்கும்? மரணம் அடைந்த பின்பு உடல் புதைக்கப்படுகிறது அல்லது அடக்கம் பண்ணப்படுகிறது, ஆத்துமா தனக்கு அடுத்த நிலைமைக்கு போயிருது. அங்க என்ன நடக்கும்னா, அன்றியும் விசுவாசத்தோட பரிசுத்தத்தோட மரிக்கிறவங்க கர்த்தர் தங்களுக்கு தர இருக்கக்கூடிய நினைவுகளை, பரிசுகளை பெறுவதற்காக நம்பிக்கையோட காத்திருப்பாங்க. அதுதான் வெயிட்டிங் பிளேஸ். ஷியோல் அந்த வார்த்தை. தோட்டத்தில் தங்கி இருக்கிறாங்க, நம்பிக்கையான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்களுக்கு வரக்கூடிய தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெருமதிகளுக்காக, இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக செய்த தியாகங்களுக்காக, இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக சகித்ததற்காக, மன்னித்ததற்காக, பொறுத்ததற்காக, அவமானப்பட்டதற்காக, சிலுவையில் அடிக்கப்பட்டதற்காக, சந்தேகப்படுத்தப்பட்டதற்காக, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நியாயத்தை கற்பித்து உன்னை உயிரோடு வதை செய்த பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே நீ கர்த்தருக்காக உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி நீ கண்ணீரோடு பட்ட பாடுகளை, வேதனைகளை, உபத்திரவங்களை, அவமானங்களை, பரிகாசங்களை, நிந்தனைகளை, அனுதினமும் செத்து பிழைக்கிற காரியங்களை
கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நீ நம்பிக்கைக்காக, விடியலுக்காக, வெளிச்சத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இருப்ப. இதுதான் நடக்கும். வேதம் தெளிவா சொல்லுது, சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்லுது. அப்ப அவிசுவாசிக்கு என்ன நடக்கும்? அரகுர கிறிஸ்தவனுக்கு என்ன நடக்கும்? மனம் திரும்பாத கிறிஸ்தவனுக்கு என்ன ஆகும்? மாய்மால கிறிஸ்தவனுக்கு என்ன நடக்கும்? அவனும் அதே மாதிரி காத்துட்டு இருப்பான். என்னது? ஐயோ படாத பாடு, இந்த உலகத்தில் ஆடாத ஆட்டம் ஆடுனேனே, எல்லாம் இதுதான் வாழ்க்கையை நினைச்சேனே, ஐயோ இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு பெருசா நினைச்சேனே, ஆனா திடீர்னு என் வாழ்க்கை முடிஞ்சு திடீர்னு நான் இப்படி வந்துட்டேனே, அப்ப இனி எனக்கு என்ன நடக்கும்னா அவன் மனசாட்சி அங்க வாதிக்கும். என்ன வாதிக்கும்? என்ன வாதிக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இரண்டாம் நரகமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவதற்கு வேதனை நிறைந்த, உபத்திரவம் நிறைந்த, சஞ்சலம் நிறைந்த பற்கடிப்போடு கூட தண்டனை இன்னும் கொடுக்கல, ஆனா அப்பவே ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஒரு விசுவாசி இந்த உலகத்துல விசுவாசியா விச ஊசியாங்கிறத அழகா பார்த்துடலாம். ஹலோ, ரைட்? சொல்றது சரியா இல்லையா? ஆமா. உங்களை எங்க பரிசோதிக்கப்படுது? இந்த ஆலயத்தில் ஆண்டவர் பரிசோதிக்கிறார். நீ ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டு, போடுற காணிக்க, வச்சிருக்கிற எலெக்ஷன் எல்லாத்துலேயும் குதி ராஜா குதி, ஆடு ராஜா ஆடு, ஓடு ராஜா ஓடு, எல்லாம் பண்ணு. ஒரு நரம்பு, ஒரு சொட்டு சிறுநீர், ஒரு வேளையின் போஜனம், ஒரு வாந்தி, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இருக்கிற காசெல்லாம் போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் காட்டி நீன்னு சொல்லுவேன், நான் நல்லா தான் செஞ்சேன், எங்கள் அம்மையை பார்த்தேன், எங்கள் அப்பாவை பார்த்தேன், என் பெஞ்சாதியை கவனித்தேன், நான் எல்லாம் கஷ்டப்பட்டு என்னால் முடியும். அது எப்படி முடியும்? உன் ஜீவன் யாருடைய கருத்தில் இருக்குது? அருள்ராஜ் ஆஸ்பத்திரியிலே இருக்குது. உன் ஜீவன் என்ன ஏவிஎம் ஆஸ்பத்திரியிலே இருக்குது? ஸ்கேனில் இல்லை நீ ஒன்று நீ பாரு, பேப்பருக்கு ஜெராக்ஸ் எடுத்தால் கூட அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. மனுஷனுக்கு ஜெராக்ஸ் எடுத்தால் ஒரு மரியாதையும் கிடையாது. அதுதான் என்னது? எம்ஆர்ஐ ஸ்கேனு. உன் மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு உன் மண்டையை மிஷினுக்குள்ளே விட்டு அதை ஒரு எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதைத்தனையா ஆண்டவரும் சொல்கிறாரு, மனுஷனுடைய வழிகள் அவனால் ஆகிறதல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவு உன் நினைவு அல்ல, என் வழி உன் வழி அல்ல. அப்ப என்ன? துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்பவில்லை. அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், பையங்களனாலும் வாலிப பிள்ளைகளனாலும் பெரியவங்களனாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தை கள்ளர் கொகையாக நீ மாற்ற நினச்சா, அரசியல் ஸ்தலமாக நீ மாற்ற நினச்சா, ஆட்டங்கள் பாட்டங்கள் கூத்துக்கள் கும்மாளத்திற்கு நீ நினச்சேன்னு சொன்னால் திருவிருந்து உனக்கு கடைசி விருந்து. ரைட்? நான் தப்பாக பிரசங்கம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆமாம். நான் ஒவ்வொரு தரையும் இது உள்ளே போகும்போது என் காலில் என்ன கட்டணும் தெரியுமா? சங்கிலியோட மணியை சேர்த்து கட்டணும். சரிதானே? நான் போயிட்டு திரும்ப வருவேனா வரமாட்டேனான்னு யாருக்கும் தெரியாது. நீங்களாம் எங்கே நிற்பிய? அங்கே நிற்பிய. வாசலுக்கு, இந்த வாசலுக்கு அந்த பக்கம் பிரகாரத்தில் இருப்பிய. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சரிதானே? இப்போ இயேசுநாதர் சாக போய் திரைச்சியில் கிளிய போய் இப்போ நம்ம எல்லாம் எங்கே வந்து உட்காந்துருக்கோம்? புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட நமக்கு இயேசு சிலுவையில் மரித்ததுனால திரைச்சியில் என்ன செய்யுது? கிளியுது. மறைவுங்கிற ஒன்று இல்லை. எல்லாமே என்னது? வெளியரங்கம். பாரு, என்ன பாரு, என் அன்பை பாரு, என் இறக்கத்தை பாரு, என் தயவை பாரு, இல்லையா? அப்போ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நினைங்களேன். நீங்கள் இப்போ இந்த காலையில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நான் இப்போ திருவிருந்து எடுக்க போகிறேன், வெளியில் விசுவாசி. இன்றைக்கி நான் வந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவோ எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்குறாரு. ஆனால் போன திருவிருந்துலேருந்து இந்த திருவிருந்துக்கு இடப்பட்ட நேரத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி யோசித்தேன், நான் எப்படி பேசினேன், எப்படி நடந்தேன், இல்லையா? இதை ஆராய்ந்து கொஞ்சம் பாருங்கள். அடுத்தால ஒன்று நடக்கு. திருவிருந்துங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குடிக்கிற சிலர் வந்து தெளிவாகி வெளியில் போகிறாங்க, சிலர் அங்கேயே விழுந்துருந்தாங்க. இப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஐயா, நீங்கள் ஈஸ்டர் ஆராதனைக்கு செய்தி கொடுக்கத்தான் உங்களை கூப்பிட்டோமே தவிர எங்கள் வீட்டு நிலைமை, எங்கள் சபை நிலைமையை பற்றி பேசுகிறதுக்கு உங்களை கூப்பிடலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் சபை வந்து பரலோகம் இல்லை, ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழியில் இருக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆலயத்துக்குள்ளோடி பரலோகத்தோட வழி போகுது. நீ திருந்த விருப்பம் இருந்தா திருந்து, மனம் திரும்ப விருப்பம் இருந்தா மனம் திரும்பு. ஆனால் மனம் திரும்பின நிலைமையை விட மோசமான நிலைமையில இந்த ஆலயத்தில் நீ இருப்பேன்னா
ஆண்டவர் உன்னை கையெடுத்து கும்பிடுவார். நீ வடக்கு வாசல் வழியாக வரும்போது அவர் தெற்கு வாசல் வழியாக தெரிச்சு ஓடிடுவார். புரியுதா இல்லையா? ஆமாம், நம்ம ஏதாவது நம்ம அம்மா உயிரோடு இருக்கும்போது, நம்ம அப்பா உயிரோடு இருக்கும்போது, மனைவி உயிரோடு இருக்கும்போது பொல்லாத செய்கைகளை வெட்ட வெளிச்சத்தில் எல்லாருக்கும் தெரிய நம்ம செய்ய முடியுமா? ஆனால் நம்ம அப்படி செய்கிறோம். அதுதான் என்ன? உயிர்த்தெழுதல் ஒரு முடிவு, உனக்கான ஒரு காரியம் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஜாக்கிரதையாரு. அதுதான் இந்த வார்த்தையில அவர் சொல்றாரு. என்னது? இயேசு காலையில் எழுந்திருந்தார். அப்ப அப்படி என்னன்னா, அப்பா இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? கல்லறையில் வைக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு? நித்திரையில் இருந்திருக்கிறார். அவ்வளவுதான். அப்போ தூக்கம்னா என்ன? தூக்கம்னா என்ன? லாங் ஸ்லீப். தூக்கம்னா என்னது? நல்ல தூக்கம். அப்போ நாம தூங்குற தூக்கம் என்ன? தற்காலிக தூக்கம். சரிதானா? கிரீக் வேர்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கும் தூக்கத்துக்கும் சாவுக்கும் சொல்லப்பட்டது ஒரே வார்த்தை தான். தூக்கத்துக்கும் சாவுக்கும் சொல்லப்பட்டது ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன? இந்த தூக்கத்தில் உனக்கு கனவு வரும், அந்த தூக்கத்தில் ஒன்றுமே வராது. புரியுதா? அதனால தான் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு எழுந்திருந்தார், உங்களால் ஏன் எழும்ப முடியலன்னு சொன்னால், உங்கள் மனசாட்சின்னு ஒரு சாட்சி உங்களுக்குள்ளே இருக்குது. ஹலோ, நான் இப்போ பேசும்போது என்னையா நீங்கள் யாரும் ஏற்ற பேசலை, என்னையா அடிக்கலைன்னா உங்கள் மனசாட்சி உங்களுக்குள்ள என்ன சொல்லுது? ஆர் யூ ஆல் ரைட்? நீ சரியா இருக்கியா? ஆர் யூ ஓகே? நீ 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 சரிதானா? ஐ எம் கேபபிள், நான் சரியாகத்தான் வாழ்கிறேனா? ஆம் ஹூ ஆம் ஐ, நான் யாரு? இந்த கேள்வியில் உங்கள் மனசாட்சிக்குள்ளே இப்போ என்ன செய்யுது? இடிக்குது. இப்போ அதனால தான் நீங்கள் என்ன செய்றீங்க? என்னை அடிக்காமல் இருக்கீங்க. நான் ஏன் பயப்படணும்? என் பேரில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் என் பேரில் எதுவுமே கிடையாதுக்கா. ஆமாம், கவர்மெண்ட் 2000 ரூபா தாரன்னு சொன்ன உடனே உயிரோடு இருக்கிற புருஷன் பேரை தூர எடுத்துட்டு பொண்டாட்டியா போட்டா, அவன் சேர்த்து போ எனக்கு 2000 ரூபா கொடு. அவன் இருந்தா என்ன தொலைஞ்சான்? தேவராஜா போட்டோம், பாக்கியராஜா ஆடா போய் எனக்கு 2000 ரூபா கொடு. நீ 2000 ரூபாய்க்கு உயிரோடு இருக்க புருஷனை இன்னைக்கு காலி பண்ணிட்டிய. ஏச்சுன்னா அதில் இன்னும் 20,000 கொடுத்தா காலி பண்ணி முடியா? ஹலோ, பேதுரு என்ன செஞ்சான்? ஒரு காலம் மறுதளிக்க மாட்டேன் சொன்னவன் எத்தனை தடவை சேவல் கூறுறதுக்குள்ள எத்தனை தடவை மறுதளிச்சான்? சுவாலி முடிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோட என்னோட பேசுகிறேன். உன் வியாதிக்கான தீர்வை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த வியாதிக்கும் மூல காரணம் பாவமே. அந்த பாவம் அவிசுவாசத்தினால் பலப்படும் பொழுது, அந்த பாவம் பின்மாற்றத்தினால் பலப்படும் உருவாகும் பொழுது, அந்த பாவம் தேவனுக்கு விரோதமான தூஷணமாக வெளிப்படும் பொழுது, அந்த பாவம் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி மாய்மாலத்தை வெளிப்படுத்தும் பொழுது, வியாதி, எலும்புகள், நரம்புகள், திடீர் பயங்கள், திடீர் மயக்கங்கள், அதிர்ச்சிகள், வீழ்ச்சிகள் முடிஞ்சு கதை. ஹலோ, குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா? இப்படி பிரசங்கம் பண்ணால் என்னையா நீங்கள்? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. வந்தோமா போனோமா. நான் என்னால் அப்படி முடியாது. செத்தவன் செத்த பிரசங்கத்தை பண்ணலாம், ஆனால் உயிரோடு இருக்கிறவன் எப்போ சொல்லுங்க முடியாது. ரெண்டில் ஒன்று நடக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் பாடுவோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு வாய்களை திறந்து
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? ஆலயத்துக்குள்ளே வந்து எல்லாரோட சேர்ந்து பாட்டு பாடும்போது நமக்கு வெக்கம் இல்லை இல்லையா, கூச்சம் இல்லை. இப்படி தான் பழகணும். ஒரு அலையில சொல்லுங்களேன். கோயிலில் வந்துக்கிட்டு நீயா நான் காம்படிஷன் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? நல்லா நான் நல்லா பாடுறதுனால உங்களுக்கு லாபம் கிடையாது, நீங்கள் நல்லா பாடணும், அதுதான் உங்களுக்கு லாபம். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கசாப்பு கடைக்காரன் வேலை எந்த ஆடாக இருந்தாலும் சரி. என்ன ஆமாவா இல்லையா? கசாப்படுக்காரன் நான் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? இது எத்தனை கிலோ தேரும்? நான் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணும். என்னது, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பாட்டு பாடலாமா, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? இந்த ஆலயத்துக்கு போகிறதுனால ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாகுமா? இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுனால, இவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை மூலமா கர்த்தர் என்னோட என்ன இதுதாயா உயிரோடு இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமா, விடப்படாது. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. டி மைனர். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நீ நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நீ நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி எனக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. இப்படிலாம் சாய்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருந்தா உயிரோடு இருக்கணும், இருந்தா இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நீங்கள் உயிரோடு இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து தெருவில் இருக்கவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? உயிரோட வரணும். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, மரணம் என்பது இந்த உலக வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது இந்த உலகத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி, இடமாற்றம் செய்யப்படுகிற ஒரு அனுபவம். சரிதானா? அப்போ அதனால மரணத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செத்துருந்தேன்னு வாயில சொல்லக்கூடாது. நீ தகுதி இல்லாமல் இந்த வார்த்தையை பேசாத, அவசரப்பட்டு பேசாத. சரிதான்? அவசரப்பட்டு பேசாத, உணர்ச்சி வசப்பட்டு பேசாத. நீ என்ன பேசுற முதல்ல யோசித்து பேசு. நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே எல்லாம் வேலை செய்யும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சரியா இல்லையா? எத்தனை வருஷமா பைபிளை தியானம் பண்ணாமல் வாசிக்க போய் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. நீங்கள் பைபிளை தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுன்னா என்னது? தன்னல மறந்து அந்த வார்த்தையை நினைங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன். பாருங்க, எனக்கெல்லாம் பாருங்க, சில நேரம் பிரசங்கம் பண்ணுவது எப்படி வருது? கண்ணில் இருந்து தனியாக வருது, கண்ணீராக வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இவங்க இவ்வளவு பரிசுத்தவான்களா இருக்காங்களே, இந்த மக்களை இவ்வளவு நீர் நேசிக்கிறீரே, அது எங்கே நடக்கு? கோயிலுக்குள்ள அவ்வளவு நடக்கு, நல்ல கண்ணுக்கு தெரியுது. ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, என்ன பண்ணுதாங்கன்னு எல்லாத்தையும் அதை காட்டுறாரு. நானும் ரொம்ப நல்லவனா என்ன பண்ணுறேன்? வாயத்திலிருந்து உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேனே. ஏன்? தன் பாவங்களை மறைக்கிறவன். அப்போ அவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கான். அது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்ப கண்டிப்பா தெரிகிற ஒருத்தன்ட்ட வந்து தூங்குற ஒருத்தனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற ஒருத்தனை ஹல்லேலூயா சோதரம் சோதரம் க்ளோரி தெரியாது. தூங்குற மாதிரி நடிக்கிறவன் என்ன செய்ய முடியாது. சரி பண்ணி போ, நான் என்ன செய்ய முடியும்? சரியா இல்லையா? ஆமாம், அதை நம்ம நிறையா உணரணும்.
நிறைய உணரணும். அதனால தான் இந்த பாடல்கள்லாம் உங்ககிட்ட பாடுறேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். அப்போ ஆண்டவர் உங்களை என்ன தேடி வரும்போது கையில பைபிள் கிடையாது, வாயில வந்ததெல்லாம் கெட்ட வார்த்தை, நடந்ததெல்லாம் சரி கிடையாது. ஆனாலும் அவர் நம்ம மேல அன்பு வச்சார் இல்லையா? அப்போ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நினைக்கணும், நான் மரணத்துக்கு ஆயத்தமாக ரோட்டில் பூ கிடக்கும்போது ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது நம்ம என்ன நினைக்கணும்? நான் சாக வேண்டிய இடத்துல எனக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த நபரை கடவுள் காலி பண்ணிட்டார். இதான உண்மை. அதனால தான் ஆலயங்கிறது என்னன்னா, ஒரு துன்மார்க்க கூட்டமும் பரிசுத்த கூட்டமும் மாறி 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 தேவனுடைய ஆவியினால தொடப்படக்கூடிய ஒரு இடம். ஆலயம் என்பது பரிசுத்தவான்களுடைய இடம் இல்லை, பாவிகள் வரக்கூடிய ஒரு இடம். சரிதானா? அப்ப என்ன பண்றாரு? இது பரலோகத்துக்கு போற வழி, இந்த வாசல் வழியா உள்ள போகுது. இந்த இடத்துல நீங்க சத்தியத்தை கேட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் பார்க்கிறாருங்கிற உணர்வோட அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு காலம் இடர்கள் அடையவே மாட்டீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனாலதான் நம்ம யாரு செய்யற பாவத்தை குறித்து நம்ம பேசக்கூடாது, நம்ம கண்டுக்கிடவே கூடாது. உங்களுக்கு யாராவது செய்யறது உங்களை வாதிக்குது, வேதனைப்படுத்துது, நொறுக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வர வேண்டிய இடம் கர்த்தருடைய ஆலயம். நீ ஆல்டருக்கு போ, பேசாம முழங்கால் போ. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நபரை போல நான் இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ மோசமாக இருக்க வேண்டிய என்ன இந்த காரியத்தை காணும்படி என் கண்ணை திறந்து என்ன பண்ணியிருக்கிறீரு? நீர் மனம் திரும்ப வச்சிருக்கிறீரப்பா, தயவு செய்து எனக்கு இன்னும் மனம் திரும்பதில் தாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுங்க, ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா நிறைய காரியத்தை பேச மாட்டீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க. வாசிங்க வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம், வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வாசிங்க, 22ஆம் அதிகாரம் இல்லையா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அவனை என்ன பண்ணாத, தடுக்காத. நோ, நீ எதையும் செய்யக்கூடாது. ஏன்? குழந்தைய போல இருக்கும்போது நீ தூக்கலாம், குழந்தைய போல இருக்கும்போது நீ நேசிக்கலாம், குழந்தைய போல இருக்கும்போது நீ எல்லாம் காட்டலாம், சொல்லி கொடுக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம். இனி நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். வாசிங்க. எப்படி இருக்கிறவன்? அசுத்தமா இருக்கிறவன் இன்னும். அப்ப நீ என்ன செய்யாத, அவனை பரிசுத்தப்படுத்துறதுக்கு பக்கத்துல போவாத. அடுத்தால வாசிங்க. அடுத்தால என்னது? நீதி உள்ளவனையும் நீ ஒண்ணு செய்யாத. நீதி உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? நீதி செய்யட்டும். அடுத்தால பாத்தீங்களா? பரிசுத்தம் உள்ளவனை தடுக்காத, அவன் இன்னும் என்ன ஆகட்டும்? பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய, அவள் அவளுடைய, அதாவது மனிதர்கள் என்கிற பதம் அந்த இடத்துல வரணும். சரிதானா? மனிதர்கள் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல வரணும். மனிதர்கள் செய்கிற கிரியைகளின் படி. போதுமா? போதுமா? என்னோடு கூட என்ன செய்யுது? அப்போ தண்டனை உனக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, வியாதி உனக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, வருகையின் வேளையை நீ அறியாதிருக்கிறாய். ஆனால் இந்த வருகை எந்த வழியாத்தான் வரும்? மரணத்தின் வழியாத்தான். புரியுதா? அதனாலதான் நம்ம நிறைய நேரம் குழம்பக்கூடாது. என்ன குழம்பக்கூடாது? ஏசுநாதர் ரோட்டில் வருவாரா, அப்புறம் ஆட்டோவில் வருவாரா, வானத்தில் வருவாரா? இந்த கேள்வியே கேட்காதீங்க. ஏசுநாதர் என்னைக்கும் வருவார். உங்களுக்கு கார்டு கொடுத்தாச்சு, கையில் பைபிள் கொடுத்தாச்சு, நற்செய்தி அறிவிச்சாச்சு, ஆலயத்தை கட்டியாச்சு.
சரிதானா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? உங்க அழைப்பை உணர்ந்து ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. ஒரு அழையில சொல்லுங்க. இதுதான் இது. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னது? யூ ஆர் கால்டு ஒன், யூ ஆர் சோசன் ஒன். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதை உறுதி செய்வது உங்களுடைய கருத்தில் இருக்கு. அதை அவர் தடுக்கவே மாட்டார். நீ எப்படி இருந்துட்டு போ, எனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன செய்யறியா அது உனக்கு சரியா இல்லையா? என்னையா நீங்க ஈஸ்டர் செய்தி கொடுக்க கூடாதா? இது ஈஸ்டர் செய்தி தான். இயேசு அதனால தான் செத்தாருன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? காலையில எழுந்தாருன்னு போட்டிருக்கு. இது என்னது? வீட்டில் ஒரு ஆள் கட்டில படுத்து காலையில தூங்கி எழுமுன வயதில் எழுதியிருக்கு. அப்ப உங்களுக்கும் எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை நிச்சயம் இருக்குது. நானும் ஒரு நாள் மரணத்தின் வழியாக தேவனை சந்திக்கிறதுக்கு மறுபடியும் இந்த உலகத்தில் என்ன செய்வேன்? உயிர் தள்ளுவேன். அப்பதான் என்ன நடக்கும்? துன்மார்க்க அப்படி வேதனையோடு இருப்பான், நீதிமான் இப்படி சந்தோஷத்தோடு இருப்பான், கத்த தரப்படக்கூடிய வெகுமதிகளுக்காக காத்திருப்பான், இவன் கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்புக்காக இருப்பான். இந்த காலங்கள் பரியந்தம் சரீரம் இல்லாம அவங்க ஆத்துமால இருப்பாங்க. புரியுதா? அப்புறம் அதுக்கடுத்து என்ன நடக்கும்? ஒரு நாள் தேவனுடைய வருகை வரும். அப்பொழுது இந்த உலகத்தில் புதைக்கப்பட்ட சரீரமானது உயிர் பெற்றதாக, ஆவி உள்ளே புகுந்ததாக அது என்ன செய்யும்? எழும்பும். அது எரிக்கப்பட்டிருக்கலாம், வெட்டப்பட்டிருக்கலாம், மீன்களால் கடிக்கப்பட்டிருக்கலாம், கிணத்துல ஆத்தப்பட்டிருக்கலாம். என்ன நடந்தாலும் இன்னைக்கு பேப்பர்ல டிவியில வரும்போது மோசமானதா சித்தரிக்கப்படும். ஏன்னா செய்தியை போடுறவன் ரட்சிக்கப்படாதவன், செய்தியை போடுறவன் மனம் திரும்பாதவன். அது ஒரு அசுத்தாவி. அதை நீ தொடர்ந்து பார்த்தா உனக்கு அந்த ஆவி தான் வரும். புரியுதா இல்லையா? வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டிருக்காங்க. என்ன செய்தி போட்டிருக்காங்க? வட இந்தியாவிலேருந்து ஒரு கும்பல் ஊர் ஊராக போய் பிள்ளைகளை பிடிச்சி இந்த செய்தி எப்போ வந்துன்னு முதல்ல தெரியுமா? நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த செய்தி வந்திருக்கு. நான் 2002 செல்ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2002 செல்ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத அந்த விஷயம்லாம் இவங்க ஒன்றே. இப்போ ஜெபக்குறிப்பு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? நீ முதல்ல ஒழுங்காக ஜெபம் பண்ணு. வாட்ஸ்அப்பில் செய்தி பரவணுனால உனக்கு அந்த என்ன எமோஷன்? அதுக்கு அப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு மீறி கர்த்தருக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவும் செய்ய. அப்ப அந்த இடத்துல நீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னா, அந்த செய்தி இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க பரலோகத்தை சேர்ந்தவங்க இல்ல, தேவனை சேர்ந்தவங்க இல்ல, நீங்க வேற ஒரு குரூப். பயம்தான் பயத்தை உருவாக்கும், பரிசுத்தம் தான். அப்ப நீங்க எந்த குரூப்? இல்ல பிள்ளைய கவனம். கடைசியில் உனக்கு உன் மேல நம்பிக்கை வராது, உன் புள்ள மேல நம்பிக்கை வராது, உன் புருஷன் மேல நம்பிக்கை வராது, ஊர்க்கார மேல நம்பிக்கை வராது, சபை உள்ள எவன் மேலேயும் உனக்கு நம்பிக்கை வராது. இப்ப நீ எங்க இருக்க? நரகத்துல தானே இருக்க. இதுக்கு இந்த வாட்ஸ்அப் உனக்கு தேவையா? இந்த செல்போன் உனக்கு தேவையா? அடுப்புல தூக்கி போடு. இது பெரிய அனுபவ கலெக்டர் ஆஃபீஸ்ல என்ன வந்திருக்கு? முதல்ல சாணி அள்ளி போடு, அப்புறம் பேசிக்கிடுவோம். பாக்கி மாட்டில் பால் கறக்கணும்ல, பிள்ளை கண்ணுக்குட்டி கத்திட்டு போ. இல்லை நான் காலையில் குட் மார்னிங், கத்தர் உங்களே ஆசீர்வதி. உனக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கா? இந்த செய்தி அனுப்புறல அவள் ஐயோ. மக்களுக்கு செல்ஃபோனை முதல்ல வாங்கும்போது கூட கொடுத்த புக்கை படிக்கிறதுக்கு அறிவு இல்லை. பிரேக்கு செல்ஃபோனு ஒரு பைக்கை கையில் கொடுத்தா, கம்பெனியை கார் வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல் ஒன்று கொடுப்பான். அதை படிக்கிறதுக்கு அறிவு இல்லாத உனக்கு எதுக்கு கார்? இந்த கேள்வி யாராவது கேட்கல? இல்லை அவள் வச்சிருக்கால, அவள் விவோ வச்சிருக்கா, நான் ஓப்போ வாங்குவேன். அப்புறம் செய்தி ஊருக்குள்ள ஏப்போன்னு வரும். தேவையாது? மாடு கறக்கும் போது எடுத்த படம் சரி, மாடு சாணி போடும்போது எடுத்த செல்ஃபி எடுத்து மூஞ்சில ராவிக்க. கடவுள் இதை பார்த்து சிரிப்பார். இந்த முட்டாள்கள் எத்தனை வருஷம் இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் இருக்க போகுது, எத்தனை வருஷம் இந்த செல்ஃபோன் இருக்க போகுது, வச்சிருக்க செல்ஃபோனுக்கு கேரண்டி இருக்கான, இவளுக்கு என்ன கிடையாது, பீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்குது, நரம்பெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. அவர் சிரிப்பார். ஐயோ ஐயோ இவ்வளோ மதியனமாக வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறியேன்னு ஆண்டவர் வருத்தப்படுவார். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. உங்கள் செல்ஃபோனை உங்கள் கை காசை போட்டு வாங்கி உங்கள் மானத்தை உங்கள் மரியாதையை ஊர் சிரிக்கிறதுக்கு விடுறீங்க. எதுக்குமா அது? இல்லை எங்கள் வீட்டில் கேக்கை கட் பண்ணோம். என்ன கேக்கை கட் பண்ண? உன் பிள்ளை பேரை எழுதி முதல் பிறந்த நாள்னு சொல்லி உன் பிள்ளை பேரை உன் பிள்ளைய வச்சே கத்தி வச்சு கட் பண்ணுற. எவ்வளோ பெரிய அறிவாளி நீ! அறுபாலத்தைக்கு மண்டையில் இப்படி போட்டுட்டு 42வது பிறந்த நாளில் எடுக்கப்பட்ட படம் விளக்குன்ன ராமசாமி. யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் காமன் சென்ஸோட. இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. புரியுதா? ஆவியானவர் என்னது? அவர் இதை இங்கே பாருமா, நீ பார்க்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படி தேவையில்லாத துன்மார்க்கமான செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. உனக்கு பொதறிவில்லை? நான் ஆண்டவர், நான் ரட்சகர், நான் உயிர் தெழுந்தவர், நான் ஞானத்தோட நடக்கிறேன், நான் ஞானத்தின் ஆவியானவர். உனக்கு வேணுமா கேளு, நான் தர்றேன். உன்னை நடத்த எனக்கு விட்டு கொடு, நான் செயல்படுறேன். அவர் அதைத்தான் சொல்றாரு. நீ அதை விட்டுவிட்டு அந்த கூட்டத்துக்கு போகலாமா? இந்த முதல்ல நீ கூட்டத்துக்கு ஓடி கூட்டமாக ஓடி போகிற பழக்கத்தை முதல்ல விடு. உன் கூட்டம் உன் புருஷனும் உன் மாமியானும் உன் மனைவியும் இந்த கூட்டத்தோடு உட்கார்.
அந்த கூட்டத்தில் உன்னை தூக்கி தலைக்கு மேலே வச்சுருவாங்க. ஏன்னா நீ 1000 ரூபா 1500 2000 காணிக்க கொடுக்க. இந்த கூட்டத்துக்கு நீ எத்தனை லட்ச ரூபா போட்டாலும் கட்டுப்படியாகாது. சரியா இல்லையா? அசைஞ்சு திங்குமா காடு, அசையாமல் திங்குமா வீடு. புரியுதா? இவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முதல்ல இங்கே உட்காரு. இந்த இடத்துல ரசிக்கப்படு, இந்த இடத்துல மனம் திரும்ப. இவங்க சொல்ற எந்த ஒரு குறையும் உன் மனைவி சொல்லட்டும். உன் மனைவி உன்னை பற்றி குறை சொல்லாத ஒரு காலத்துக்காக நீ உன் சாட்சிக்காக உட்கார், அமைதியாக உட்கார். உன் புருஷன் உன்னை குறை சொல்லாமல் இருக்கிறதுக்காக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல உட்காரு. நீ செய்ய போகிற கடைசியும் முதலுமான ஒரே ஒரு ஊழியம் உன் குடும்ப வாழ்க்கை. உன் குடும்ப வாழ்க்கை கடைசியும் முதலுமான ஒரே ஒரு ஊழியம் என்ன வாழ்க்கை? உன் குடும்ப வாழ்க்கை. நீ நார்த் இந்தியாவை தாங்க வேண்டாம், சவுத் இந்தியாவை தாங்க வேண்டாம், ஐஎம்எஸ் சரியலை, எஃப்எம்பிபி சாயலை, விஸ்வவாணியை தூக்கி பிடிக்கலாம் வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. பணம் கொடுக்கறது தேவையில்லை. அப்போ என்ன தேவை? முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணு. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது 12 மணி ஆராதனைல நான் தூங்காமல் அப்படியே வந்துட்டேன். சரி, அதனால எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி வரும்ல. நீ வரதுக்கு முன்னால் நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இருள் நீரை தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கையை பிடிச்சி நான் கோயிலுக்கு வர போகிறேன், ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? இப்போ நாளைக்கு காலையில் நீங்களாம் என்ன சொல்ல போகிறீங்க? ராத்திரி சர்ச்சுக்கு போனேன், தூக்கமே இல்லை. அப்போ உங்களுக்கு தூக்கமே இல்லைன்னா விடிய விடிய பஸ் ஓட்டின டிரைவருக்கும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஐயர் வேலைக்கு என்ன? ஏன் நாங்களும் மனுஷங்க தானே? இல்லைக்கா அது கொஞ்சம் இருங்க, நான் செத்த படுத்து வச்சுட்டு வரேங்க்கா. நீ ஈஸ்டரை கறிக்காக கொண்டாடுறியா இல்லை கத்தருக்காக கொண்டாடுறியா? ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பதத்தை நான் உபயோகப்படுத்தலை. ஏன்னா அந்த ஈஸ்டருங்கிறது வந்து சரித்திர பின்னணியமா ஒரு கிரேக்க தேவதையோட பேர், அதனால் நான் அதை உபயோகப்படுத்தலை. சரிதானா? கத்தோலிக்கர்களால் அது வைக்கப்பட்ட ஒரு பெயர். அது வந்து வேறு ஒரு வானராக்கினி அல்லது வேறு விதமான கதைகள் அதில் வரும். அதனால தான் அந்த பேரை நான் உபயோகப்படுத்தலை. ஆனால் சபையில் அல்லது 365 நாளுடைய கிரகரி கேலண்டரில் அது கொண்டு வரப்பட்டதுனால அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. உண்மையில் நமக்குள்ள மாதங்கள் வந்து மொத்தம் 25. ஓகே, அதை கேலண்டரை மாற்றி கொண்டு வந்ததுனால நமக்கு இப்போ 12 மாதம். சரிதானா? ஏன்னா வருஷ கடைசியான 15 நாட்கள் வந்து பண்டிகையின் மாதமாகவே கிரேக்கர்களுக்கு இருந்தது. இது வந்து இப்படி இப்போ உல்டாவாயிட்டதுனால நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள வந்துட்டு அர்த்தம் தெரியாமல் மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு அதில் விவரம் வந்துடும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து தான் இயேசு என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்தார். அப்போ இந்த காலை வேளையில் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எதுவாக இருந்தாலும் நீ உயிர் தெழ வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். நீ மரிப்பது தேவ சித்தம் அல்ல, நீ குழப்பத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீ தடுமாறி கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, நீ கடனில் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல, நீ இழந்து போவது தேவ சித்தம் அல்ல. மாறாக மகனே மகளே, உன்னை கரம் பிடித்து தூக்கி நடத்தவே கர்த்தர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா. எபினேசர் எபின் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர்
இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. அது ஏகப்பட்ட இவர் இப்படி கணச்சிக்கிட்டு கிடக்காரு. ஒரு பிரசங்கம் பண்ணோமா, ஒரு 10 நிமிஷத்தில் முடித்தோமா, டீ காஃபியோடு நம்ம வீட்டுக்கு போனோமா, வாய்வு பிடிச்சி படுத்தோமா, எப்படி? அப்படி தானே, அப்படி தானே? ஆமாம். இந்த காரியத்தில் நல்ல கவனிங்க. நான் விளையாட்டாக சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் கடவுள் இப்படி தான் கிரியை செய்கிறார். நிறைய நேரம் எவ்வளோ பலசாலி ஆனாலும் ஒரு சின்ன வாய்வு பிரச்சனை வந்தாச்சுன்னா உட்கார முடியாது, எலும்பும் முடிஞ்சா இல்லையா? ஆமாம். நம்ம கல் மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கத்தரோட இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்தி துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 16:13. அவர்களுக்கு போய் அவர்களே என்ன செய்யலை பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த செய்தியை நீங்கள் நல்லா கவனிங்க. நிறைய நேரம் நாம் நமக்கு நன்மை செய்த, நம்மை ஆசீர்வதித்த, நம்மை தப்புவித்த ஆண்டவரை என்ன செய்யலை? உண்மையா இல்லையா? நிறைய நேரம் நம்ம யாரை நம்பலை? எல்லாரையும் நம்பணும். ஏன்னா பக்கத்தில் இருக்காங்க, நம்ப முடியுது, அடையாளம் இருக்கு. ஆனால் யாரை நம்ம நிறைய நேரம் நம்பலை? ஆண்டவரை நம்பலை. ஏன் நம்பலை? அவர் வார்த்தையை மட்டும் கொடுக்குறாரு, எதையும் செய்யறதில்ல. என்ன கொடுக்குறாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, இல்லையா? உன்னை அனுப்புறது யாரு? நான். அவ்வளோதான். இந்த வார்த்தை மட்டும் இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் திரும்பவும் இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரம் இருக்கிற இடத்துல தான் உன்னை அனுப்புறது என் சித்தம். ஏன்னா அதை செழிப்பா நான் மாற்ற விரும்புறேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. வனாந்தரத்தில் உன்னை நான் அனுப்புவேன். ஏன்? ஒன்றை வச்சு அந்த இடத்த செழிப்பாக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ இந்த காலை வேளையில் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணானாலும், ஒரு ஆணானாலும், ஒரு கணவனானாலும், ஒரு மனைவி ஆனாலும், இந்த ஆலயத்தின் விசுவாசி ஆனாலும், ஒன்றை சரியான இடத்துல தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. The cake supposed to be, the cake supposed to be in the oven. Then only it will be burnt. இல்ல, மாவு வைக்கப்பட வேண்டிய இடத்துல, உப்ப வேண்டிய இடத்துல, அது வேக வேண்டிய இடத்துல, அது உருவாக வேண்டிய இடத்துல தான் அந்த ரொட்டியாக மாறுவதற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழைத்த நேசருக்கு உன்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு. உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு உன்னை குறித்த ஒரு தரிசனம் உண்டு. அவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உன்னை அதிகமாய் அன்பு செலுத்துகிறார். அதனால தான் நீ காயமில்லாத காரணங்கள், காரணமில்லாத போராட்டங்கள், காரணமில்லாத குற்ற சாட்டுதல்களை நீ அனுதினமும் சந்திப்பதற்கான நோக்கம் ஒன்று. ஏனென்றால் அவர் உன்னை கொண்டு முடிவுகளுக்கு முடிவை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. முடிவுகளுக்கு முடிவை கட்ட விரும்புகிறார். மனிதன் நினைக்கிறான் முடிந்து விட்டது என்று, ஆனால் தேவன் துவங்குகிறார், இப்பொழுது நான் ஆரம்பிக்கிறேன் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே,
சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி பாடிக்கிட்டே இருக்கணும், இப்படி தூச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலே பாட முடியலன்னா, இந்த உலகத்திலே ஆராதிக்க முடியலன்னா, இந்த உலகத்திலே எதையும் செய்ய முடியலன்னா, அதை பற்றி என்ன செய்யப்படாது, என்ன செய்யப்படாது. ஒரு அம்மா சொல்லுது, நல்லா தானையா பேசுறாரு, இடையே வெடுக்கு 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 வெடுக்கு. ஆண்டவரை போல இந்த உலகத்தில் 43 தடவை 48 முறை பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் பொதுவான மக்களையும் கடிந்து கொண்டு நரகத்தை குறித்து பேசின எந்த ஒரு நபரும் முழு வேதாகமத்தில் கிடையாது. புரியுதா? நரகத்தை பற்றி யார் ரொம்ப பேசினா? மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து பேசினார். எத்தனை முறை? 48 முறை. இது மாதிரி யாரும் என்ன செய்யலை, பேசலை. அப்போ இதை ஏன் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ இன்னைக்கு இது முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நிற்கிற, ஆண்டவர் அதை தட்டி தூக்க போறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இடமாய் இருக்கலாம், மனித மனமாய் இருக்கலாம், உன்னுடைய பணமாய் இருக்கலாம், உன்னுடைய பொருளாய் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வல்லமையினால் அல்ல, உன்னை அழைத்த தேவனின் வல்லமையினால். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவங்க கல்லை தூக்கி வச்சு கல்லறையில வச்சு அதுக்கும் காவலும் வச்சாங்க. ஆனா இவர் தூங்கி எழும்பின மாதிரி எழும்பிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீ சந்திக்கிற போராட்டம், இந்த வேலைக்கு இவ்வளவு தூரமா போறேன்னு சொல்லி நீ கஷ்டப்படுற பாரு, இதை உன்னை இந்த தண்ணியில்லாத காட்டுக்கு தூக்கி அடிச்சவன் மறுபடியும் தூக்கி மாத்துவான். ஒரு அலையிலே சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 16, 14. அதன் பின்பு தரிசனமாகி குறித்தும் கடினத்தை குறித்தும். அப்ப 3வது ஆண்டவர் உங்களோட என்னோட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஏன் உயிர்த்தெழ முடியல, அற்புதம் ஏன் நடக்கலைன்னு சொன்னா, நீங்க மனிதர்களை பார்த்து இருதயத்தில் என்ன ஆயிட்டீங்க, ஹார்டனிங். அந்த வார்த்தை இல்லை, ஆமாம், ஹார்டனிங். இவங்க இப்படி தான் பேசிடுவாங்க, இவங்க இப்படி தான் செஞ்சுருவாங்க, என்னதை பாரு இவங்க ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைங்க, இல்லை, இயேசுவையும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் மனித விமர்சனங்களுக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு 3 காரியம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒருத்தர் உங்களை குறை சொன்னால் அந்த குறைக்கான காரணம் உங்ககிட்ட இருக்கான்னு முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க. இருந்ததுன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. 2வது, ஒருத்தர் குறை சொன்னால் நீங்கள் பரிசோதனை பண்ணப்படுறீங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. எப்படி? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க தம்பி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை என்னத்தை உண்டாக்கும்? என்னத்தை உண்டாக்கும்? அப்போ ஜெபம் பண்ணும்போது சண்டை போடக்கூடாது, வாய் திறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் வீட்டில் என்ன நடக்கும்? சரிதானே? நீங்கள் ஆனால் தப்பாக சொல்கிறீங்க. ஐயா நான் சண்டையே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணுறது முதல் தப்பு, சிறு பிள்ளைத்தனமானது. அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஏசப்பா, ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி, சோத், ஆமென். பரவாயில்ல, வெடிகுண்டே வச்சாலும் அவனுக்கு என்ன? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நான் பார்த்தீங்களா, சில போர்வெல் போட்டுக்கிட்டு இருப்பான், ராத்திரி ஃபுல்லாக பக்கத்து வீட்டுக்கு எவனும் தூங்க மாட்டான். ஆனால் அந்த போர்வெல் போடுற இடத்துல மிஷினை வச்சுட்டு ஒருத்தன் வேலை பார்ப்பான் தெரியுமா, அவன் அதுக்குள்ளே படுத்து அழகாக தூங்குவான். அவன் ஒரு வெடிகுண்டு முருகேசனாக இருப்பானா என்னமோ தெரியல. என்ன நடந்தாலும் சரி, அவன் கிஸ்ஸு புஸ்ஸுமா சர்ரு புர்ருமா அவன் வார அப்படியே அழகாக தூங்குவான், சுகமாக. ஏன்னா அவனுக்கு அந்த சத்தத்தை கேட்டு 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 என்ன ஆகி போச்சு, மறத்து போச்சு. அதே போலதான் உங்களுடைய ஆத்துமா, அதே போலதான் உங்களுடைய போராட்டம், இதே போலதான் மனிதர்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அவர் உங்களை நம்பி இருக்கிறார். ஆண்டவர் யாரை நம்புறாரு? உங்களை நம்புறாரியா? நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு நம்புறாரு இல்லையா? ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு நம்புறாரு, பரிசுத்தமா இருப்பீங்கன்னு நம்புறாரு, உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறாரு. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இல்லை உள்ளதெல்லாம் சொன்னா நம்மளை ஒரேடி எல்லாரும் மட்டமா பேசிடுறாங்களே, அப்படியே மட்டம் தட்டிடுறாங்களே. பரவாயில்ல, சத்தியத்தை பேசி நீ சத்துருவானா கவலைப்படாத, சத்தியபரன் உன் கூட இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன்,
அல்லேலூயா. அப்ப மூன்றாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக அவர் என்ன சொல்றாரு? அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அப்போ சாமானியனுக்கு கூட சன்மானமான உயிர்த்தெழுதலாக இயேசு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 குறிப்பு சொன்னேன். ஞாபகம் வச்சிருக்கவங்க, எழுதியிருக்கவங்க வாசிங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? சந்தேகத்தை போக்குகிற உயிர்த்தெழுதல். இரண்டாவது என்ன குறிப்பு சொன்னேன்? முடிவுக்கு முடிவான உயிர்த்தெழுதல். மூன்றாவது குறிப்பு என்ன சொன்னேன்? சாமானியனுக்கும் சன்மானமான உயிர்த்தெழுதல். அப்போ இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் 1 நிமிடம் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் 1 நிமிடம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த காலை வேளையில எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சூழ்நிலைகளில், எங்களுடைய ஊழியத்தின் பாதையில எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த ஸ்தலத்தில் நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ, நீர் எதை காண விரும்புகிறீரோ, நீர் எதை காண்பிக்க விரும்புகிறீரோ, எதற்காக என்னுடைய கரத்தை பிடித்தீரோ அதை என்னை கொண்டு நீர் நிறைவேற்றி தரும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் உன்னை நம்பி ஒரு படிப்பை கொடுத்திருக்கிறார், உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உன்னை நம்பி குடும்பம் என்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரி, நீ உன்னுடைய கணவனுக்கு ஊழியக்காரி. சகோதரனே, நீ உன் மனைவிக்கு மிஷனரி, ஊழியக்காரன். இந்த காலைவெளியில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சபை மக்களாகி நாம் கரங்களை உயர்த்தி, எங்களுடைய ஆலயத்தை நீ பரிசுத்தமாக்கும் ஐயா, எங்களுடைய மனதை பரிசுத்தமாக்கும் ஐயா, எங்களுக்குடைய எழுப்புதலை தாரும் ஐயா, பிரிவினைகள் மாறி போகட்டும் ஐயா, மன்னிக்கிற மனங்கள் பெருகட்டும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா. கிருபையின் தேவன், மகிமையில் உன்னை சந்திக்கிறவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற இந்த வேளையில ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். விட்டுக்கொடு, நீ கெட்டு போவதில்லை. நீ விட்டுக்கொடு, கிவ் அப், விட்டுக்கொடு. எந்த ஒரு காரியமானாலும், யார் உன்னை எந்த இடத்துல பேசினாலும் நீ விட்டுக்கொடு. ஏனென்றால் உன் இருதய காயங்களை கட்டுகிறவர், உன்னை ஆற்றி தேற்றுகிறவர் இந்த காலை வேளையில உன்னண்டை நிற்கிறார். இந்த காலை வேளையில உன்னண்டை நிற்கிறார். ஊழியத்து நிமித்தம் நீ உபத்திரவப்பட்டது உண்மையே, ஜெபத்து நிமித்தமும் நீ உபத்திரவப்பட்டது உண்மையே. ஒருவேளை இந்த உபத்திரவங்கள் உன்னை அறியாமல், வசனத்தை புரியாமல், ரட்சிப்பு இல்லாமல் செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கூட ஒரு படிக்கல்லாக இருக்கும் என்று கர்த்தர் இந்த காலைவெளியிலே சொல்லுகிறார். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாய். ரீமாலா திகாரபலபு ஷபரபலபா ரியந்த ரபலபு. ஹல்லேலூயா. கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே இரட்டிப்பான நன்மைகளை தரத்தக்கதாக. கரங்களை தேடி கர்த்தரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம். இந்த காலைவேளையில உன்னுடைய பக்தியையும் உன்னுடைய பரிசுத்தத்தையும் மனிதருக்காக நீ விட்டு கொடுப்பதை விட்டு நீ கர்த்தருக்கு காத்துரு. உன் நிலையில் காத்துரு, உன் உபத்திரவத்தின் நடுவில் காத்துரு, உன் வேதனைகள் நடுவில் காத்துரு, உன் வனாந்தர அனுபவங்கள் நடுவில் காத்துரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைவெளியிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே தேற்றரவற்றவளே, இந்த காலைவெளியில் உன்னை நிரப்புகிற தேவனுடைய கிருபை, இந்த காலைவெளியில் உன்னை பலப்படுத்துகிற தேவ வல்லமை இப்பொழுது தானே பலவீனமான உன் சரீரத்தின் நடுவிலே, நீ காத்திருக்கிற காலங்களுக்கு நடுவிலே கிருபையோடு வல்லமையோடு வெளிப்படுகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த ஆலயத்தின் ஊழியங்களை தேவன் பொறுப்படுகிறார், இந்த ஆலயத்தின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுகிறார். இதோ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல், இதை அடைக்க முடியாது, ஒருவரும் அடைக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. காலை வேளையில இந்த ஆலயத்தில் கடன் பாரப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படி கரங்களை பிடியும். இந்த காலை வேளையில கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சொற்ப மதியினத்தினாலே அற்ப ஆலோசனைகளை கேட்டு தங்கள் ஆத்துமாவை விற்று போட்ட நிலைமையில் இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, தேவ சித்தத்திற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டை கட்டிக்கொள்வதற்கு, திருமணத்தை செய்வதற்கு ஆண்டவரே பிரயத்தனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை மன்னியும். நம்முடைய கடன்களை மேற்கொள்ளத்தக்கதாக கையின் வருமானங்களை பெருக்கி தாரும் ஐயா. ஆலோசனையின் இருதயங்களை கட்டளையிடும் ஐயா. வழிகாட்டிகளை ஏற்படுத்தி தாரும் ஐயா. நீ என்னுடையவன் என்று சொன்னவரே, என்னை வேறு விரித்தவரே, என்னை நடத்தினவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை பாதுகாத்தவரே, நீர் எப்படி ஆண்டவரே என்னை கைவிடுவீர்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. பணம் உன் கையில கிடையாது, ஆனா ஒரு கொஞ்சம் விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. இந்த கடுகள விசுவாசத்தை கொண்டு, உன்னை கொண்டு கண்மலையை பெயர்க்க பண்ணுகிறவர் இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட இருக்கிறார். உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்கப்பா, எங்களை எவ்வளவு அன்பு செலுத்துகிறீங்கப்பா. இன்னமும் சரியா பைபிள் வாசிக்கல, இன்னமும் சரியா ஜெபம் பண்ணல, ஆனாலும் உம்முடைய அன்பு, மாறாத அன்பு, உயிர்த்தெழுந்த அன்பு, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவ அன்பு, இந்த காலை வேளையில் அக்கினியை போல பட்சிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது இந்த காலை வேளையில் ஊற்றப்படும்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவன், இந்த வார்த்தை உனக்குள்ள வார்த்தை ஞாபகத்தோடு வை, ஒருவன் 1000 பேரை, 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. இது கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தை, கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தை. அதை மறுபடியும் உனக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், அதை மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறார். நீ காத்திரு, மேன்மையான மகிமையான காரியங்கள் உன்னை வந்து சந்திக்கும். நீ மனுஷனை தேடி ஓடினதை நிறுத்து, நிறுத்து. நீ கர்த்தருக்கு மாத்திரம் காத்திரு. இந்த வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்துகிறேன். எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. பிள்ளைகளுக்கு நன்மைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே, கிருபைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒருவேளை தாய் தகப்பனை மதியாம போயிருந்தா கூட மன்னிங்க ஆண்டவரே. அப்பா மன்னிங்க ஆண்டவரே. வருஷங்கள் வீணாய் போகாதபடி, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளை புதுப்பியும் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை புதுப்பியும் ஐயா, உயிர்ப்பியும் ஐயா. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். 10ஆம் வகுப்பு பிள்ளைங்க கணித தேர்வு எழுத வேண்டிய நிலைமை, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு போதீங்க, பாதைகளை காண்பீங்க. வாலிப பிள்ளைகளின் திருமண வயதிற்காக, பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலைகளுக்காக, தரித்திரமாய் போன விவசாயங்களுக்காக, ஒரே குடும்பமாய் இருந்து முடிவெடுக்க முடியாத நிலைமைகளுக்காக இந்த காலவெளியில் ஜெபிக்கிறேன் ஐயா. முழங்கால் வலியோடு இந்த காலவெளியில் வேதனைப்படுகிற அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறப்பா. தொட்டு குணமாக்குங்க, தொட்டு குணமாக்குங்க. வார்த்தை அனுப்புங்க, வார்த்தை அனுப்புங்க. உறவினர் எல்லாரும், குடும்பத்தின் நபர்கள் தூர இடத்துல இருக்காங்க. ஒரு சிலர் அந்த வீட்டில் நீங்க இருக்கிறீங்க. இந்த காலவெளியில கர்த்தர் உனக்கு மறுபடியும் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை ரெட்டிப்பாக உனக்கு நான் திருப்பி தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கீழ்முடிமன் ஊருக்கு என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். அவருடைய சித்தத்தின்படி என்னை கொண்டு வந்தார். அவர் என்னை நடத்துகிறார். இது உன்னுடைய ஊழியத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தருக்காக செய்கிற காரியத்தையும் கர்த்தர் காண்கிறார். மனிதன் அல்ல, கர்த்தர் உனக்கு பல மடங்கு திருப்பி தருவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தைகளின்படி நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.